வணக்கம் மரபணு சொந்தங்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்கல்ல? மெடிக்கல் ஃபீல்டுனாலே நிறைய மித்ஸ் இருக்கு, தவறான நம்பிக்கைகள். ஜெனட்டிக் ஃபீல்டில் கேட்கவே வேணாம், ஏகப்பட்ட தவறான புரிதல்கள் இருக்கு. அதில் முக்கியமான சில மித்ஸ் அண்ட் ட்ரூத்ஸை பற்றி இன்னைக்கு நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் மித், சொந்தத்தில் கல்யாணம் பண்ணால் மட்டும்தான் ஒரு ஜெனட்டிக் டிஸார்டரோட குழந்தை பிறக்கும் அப்படின்றது இல்லை. சொந்தம் இல்லாத தம்பதியராக இருந்தால் கூட அவங்களுக்கு மரபணு கோளாறோட குழந்தைகள் பிறக்கலாம். ரெண்டாவது, ஃபேமிலியில் யாருக்காவது ஜெனட்டிக் டிஸார்டர் இருந்தால் தான் இப்போ இந்த தலைமுறையில் ஜெனட்டிக் டிஸார்டரோட குழந்தை பிறக்கும். இல்லை, ஃபேமிலியில் யாருக்குமே ஜெனட்டிக் டிஸார்டர் இதுவரைக்கும் இல்லைன்னா கூட ஜெனட்டிக் டிஸார்டரோட ஒரு குழந்தை பிறக்கலாம். மூணாவது மித் என்னன்னா, ஒரு ஜெனட்டிக் ப்ராப்ளத்தோட ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அடுத்தடுத்த குழந்தைகள் அதே பிரச்சனையோட தான் பிறக்கும் அப்படின்றது இல்லவே இல்லை. ஒரு ஜெனட்டிக் டிஸார்டரோட குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த ஜெனட்டிக்ஸை பொறுத்து, அந்த குறைபாடை பொறுத்து ரெக்கரன்ஸ் ரிஸ்க் அப்படிங்கிறது மாறுபடும். 50% சொல்லுவோம், 25% சொல்லுவோம், சில சமயங்களில் ரெக்கரன்ஸே இல்லாமல் கூட போகலாம். அடுத்த முக்கியமான மித் என்னன்னா, ஆண் குழந்தைக்கு தான் இந்த டிஸார்டர் வரும், பெண் குழந்தைக்கு தான் இந்த டிஸார்டர் வரும் அப்படின்னு ரேண்டமாக நம்ம புரிஞ்சுக்கிறது. அப்படி கிடையாது. எந்த ஜீன் அங்கே இன்வால்வ் ஆயிருக்கு அப்படிங்கிறத பொறுத்து தான் ஆண் குழந்தைக்கு வருமா பெண் குழந்தைக்கு வருமா அப்படின்னு முடிவு பண்ணுறோம். ஸோ எல்லா ஜெனட்டிக் டிஸார்டரையுமே ஆண் பெண் அப்படின்னு பிரித்து பார்க்கறதும் தப்பு. அடுத்தது ரொம்ப முக்கியமான டவுட், ஜெனட்டிக் டிஸார்டர்ஸ்னாவே ட்ரீட்மெண்ட் கிடையாது அப்படிங்கிறது. ஒரு விதத்தில் இது கரெக்ட்னு சொல்லலாம். ஜீன் தெரப்பி மூலமா ஒரு ஜெனட்டிக் டிஸார்டரை குணப்படுத்துகிற வழிகள் இன்னைக்கு ரொம்ப குறைவான டிஸார்டர்ஸ் தான் இருக்கு. ஆனால் சப்போர்ட்டிவ் கேர் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதாவது அவங்க வாழ்கிற வாழ்க்கையில் குவாலிட்டி ஆஃப் லைஃபை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, அந்த டிசீஸோட ப்ரொக்ரெஷனை தடுக்கிறதுக்கு நிறைய சப்போர்ட்டிவ் கேர் கொடுத்து அவங்கள நம்ம இம்ப்ரூவ் பண்ண முடியும். கடைசியாக இன்னொரு பெரிய மித் இருக்கு. அது என்னன்னா, சார் நான் ப்ரெக்னன்சி டைமில் டென்ஷனாக இருந்தேன், சாப்பிடாம இருந்தேன், ட்ராவல் பண்ணேன், அதனால இந்த ஜெனட்டிக் டிஸார்டர் வந்திருக்குமா அப்படின்னு நம்புறாங்க. இல்லவே இல்லை. இந்த மாதிரியான எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்சஸ் எதுவுமே ஒரு குழந்தையோட மரபணுவையே மாற்றுற அளவுக்கு தீவிரமானவை கிடையாது. ஸோ இதெல்லாம் தான் காமன் மித்ஸ். அதுக்குரிய உண்மையான இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இது மாதிரி வேற ஏதாவது மித்ஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருந்தா நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் பதில் அளிக்க தயாராக இருக்கேன். தேங்க்யூ, பாய்.